ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆரி ஒர்க்கில் ஒரு சின்ன டிப்ஸு. வீட்டிலேயே இருந்து ஆரி ஒர்க் போடுறவங்க எல்லாரும் இது மாதிரி ஃப்ரேமு, இது மாதிரி ஸ்டாண்டு எல்லாமே வச்சுருப்பீங்க. இது மாதிரி ஃப்ரேமில் சும்மா கிளாத்தை செட் பண்ணி போட்டால் நீங்கள் அந்த கிளாத் ஸ்டிப்பாக நிற்காதீங்க, லூஸ் கொடுக்கும். அதுக்கு இந்த மாதிரி பாவாடை நாடா வாங்கி நீங்க ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளாத்தை நீங்க ஸ்டிப்பா வச்சு ரோல் பண்ணி அதுக்கப்புறமா நீங்க ஆரி ஒர்க் போட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த கிளாத் நல்லா ஸ்டிப்பா பிடிக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில இருந்து சின்ன சின்ன பேர்லாம் போட்டு பார்ப்போம். நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லை போட தெரிஞ்சவங்களும் வீட்டில இருந்து போட்டுட்டு இருப்போம். அவங்கெல்லாம் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் இது மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். வீட்டில் இருந்து தான் ஆரி பண்ணிட்டு இருக்கேன். இது மாதிரி இந்த மெத்தட்ல யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி பாவாடை நாடா வச்சு ரோல் பண்ணிட்டு இது மாதிரி துணியை நீங்க நம்ம அந்த ஃப்ரேம்ல வைக்கையில இது மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும். இது மாதிரி ஸ்ட்ராங்கா நல்லா ஃபிட்னஸா நிற்கும். நமக்கு ஆரி போட ஈஸியா இருக்கும். அந்த த்ரெட் பின்னாது. நம்மளோட அந்த ஆரி மெத்தடு ஈஸியா இருக்கும். நம்ம ஆரி போடையில நூல் மாட்டாம நல்லா ஈஸியா இருக்கும் நமக்கு ஆரி போடுறதுக்கு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ஆரி ஸ்டாண்டில் ஆரி போடையில இது மாதிரி ஸ்டாண்டில் ஃபிட் பண்ணிட்டு சுற்றி உள்ள துணியெல்லாம் ஸ்டோர் பண்ணி இது மாதிரி கிளிப் வச்சு நீங்கள் இன் பண்ணிட்டீங்க, கிளிப் வச்சு கேட்ச் பண்ணிட்டீங்க துணியை அப்படின்னா நமக்கு போடையில கம்ஃபர்டபுளாக இருக்கும். எதுவும் பிரச்சனை இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டாண்டுக்கு.